அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 26ஆம் தேதி பார்க்கும்போது அமாவாசை நிகழ்கிறதுங்க. அமாவாசை பார்த்தோம் அப்படின்னா காலையில் 11:31 மணி முதல் மறுநாள் காலையில், அதாவது 27ஆம் தேதி காலை 9:09 வரைக்கும் பார்க்கும்போது அமாவாசை திதி இருக்குது. இந்த அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளுக்கும், முன்னோர்களினுடைய வழிபாட்டுக்கும், தான தர்மங்களுக்கும், சிரார்த்தங்களுக்கும், திதிக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நன்மைகள் ஏற்படுவது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அப்படின்னு உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அன்றைய தினத்தில் அதிசக்தி நிறைந்து காணப்படும். அதனாலேயே பார்த்தோன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் விரதங்கள் வழிபாடுகளை மேற்கொள்றதில் மக்கள் அதிக ஆர்வத்தை காட்டி வந்துட்டுருக்காங்க. தற்போது பார்த்தோன்னா நிகழவிருக்கக்கூடிய 26ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. இது சோமவார அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திங்கட்கிழமை வருவது அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு கிழமை. திங்கட்கிழமையில் வரக்கூடிய அனைத்திற்குமே சோமவாரம் அப்படின்ற பெயர் இருக்கிறது. இந்த சோமவார அமாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அப்படின்னே அதீத நன்மைகளும் பலன்களும் நமக்கு உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அந்த தாக்கம் சில ராசிக்கு நன்மையாக இருக்கலாம், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தலாம், சில ராசிக்கு ராஜயோகத்தை உருவாக்கலாம். அந்த வகையில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம், கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கப்பெறலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குடும்பத்தில் நல்ல பெயர் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குரிய பெயர் அதாவது நல்ல பெயர் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த பெயர் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவ்வப்பெயர் உண்டாக பலருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் தங்களுக்கு ஏமாற்றங்களும் அவ்வப்பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மீண்டும் தங்களை பிரச்சனையில் சிக்க வைக்க நேரங்காலம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக அனைத்தையும் நீங்கள் முறியடித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்கப்பெறும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதனால் இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, புதுசாக வங்கியில் சேமிப்பு
சேமிப்பு துவங்கிறது, இது போல் நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தடைபட்டு வந்த சுபகாரியங்களை மீண்டும் நீங்கள் துவங்க ஆரம்பிப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கூடுமான வரை வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது சீட் பெல்ட், ஹெல்மெட் போன்ற உயிர்காக்கும் கவசங்களை உதாசீனப்படுத்த வேண்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மூன்றாவது நபர்களை எளிதில் நம்ப வேண்டாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளோடு அனுசரணையாக இருக்கணும். வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக முடியும். சுப செலவுகள் ஏற்படும். தங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. நீங்கள் சென்ற இடம் எல்லாம் புகழ் பெயர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களை பார்க்கும் போதே ஒரு வசீகரம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய பேச்சில் ஒரு அழகு இருக்கும். தங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா விஷயத்திலையுமே நீங்க தான் நம்பர் 1. கவலையே பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க அப்படின்னா ஜம் அப்படின்னு எல்லா வேலைகளும் படபடன்னு நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு உண்டாகலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. உடனே பயப்பட வேண்டாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பட்சத்தில் பிள்ளைகள் அனுசரித்து சென்றால் நிச்சயம் நன்மை நடக்க வாய்ப்புகளும் இருக்கு. நீண்ட தூர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்க. வேலையில் தங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயமும் நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் தங்களுக்கு இருக்கணும். வியாபாரத்திலையும் அனுசரணையாக இருக்கணும். பெண்களுக்கு இந்த காலம் நிச்சயம் நிதானம் தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் விருந்தாளிகளுடைய வருகை இருக்கிறதுனால சுப செலவு அது உண்டாக்குங்க. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாள் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக புரிந்து கொள்வீங்க. தங்களுடைய அறியாமையும் நீங்க பெறும். வேலையில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் தங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நல்லதையே நினைப்பாங்க. ஆச்சரியத்தை அடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த காலம் பயணம் செய்ய தயாராகி கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறதும் உஷாராக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மனதிற்கு பிடிச்ச வேலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்குளிர பார்ப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். பெரிய தொழிலதிபராக சின்ன பிள்ளையார் சுழி போட புது வேலையை ஆரம்பிங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் நிச்சயம் இந்த காலம் பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். எதை நினைச்சும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தைரியமாக செயல்பட பாருங்க. ஆனால் வெற்றியை நோக்கி பயணம் செய்யும் போது தலைகணம் அப்படிங்கிறது வரக்கூடாது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும். டாக்குமெண்ட்டு படிக்காமல் எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு ஆவணத்திலையும் கையெழுத்து போட வேண்டாம். அதே மாதிரி இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்று இறக்கத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வது போல இருப்பீங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பாக வேலை செய்வது போல தான் இருக்கும். ஆனாலும் ஒரு வேலையும் நடக்கலை அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றொரு புறம் உங்களுடைய மனதையும் ஆட்கொள்ளலாம். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வருமானம் வந்தது போல தான் இருக்கும். ஆனால் கையில் பணம் தங்காது. என்னடா இது அப்படின்னு ஒரு சிந்தனையில் தங்களுடைய நாட்கள் கடக்கவும் ஆரம்பிக்கலாம். அதற்காக நீங்கள் சோர்ந்தோ இல்லை கவலையோ பட வேண்டாம். துவண்டு போகவும் கூடாது. மன தைரியத்தோடு செயல்பட்டு பாருங்க. கடவுள் தங்கள் பக்கம் நிச்சயம் இருக்கிறார். எல்லா வேலையிலையுமே ஒரு பிளான், ஒரு திட்டமிடல் இருந்தால் இந்த நேரத்திற்குள்ள இந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு மனதிற்குள்ள ஒரு திட்டமிடல், ஒரு பிளான் போட்டிங்க அப்படின்னா அதன்படி கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை தங்களுக்கு சப்போர்ட்டாக எப்பவுமே இருப்பாங்க. அது பெரிய யானை பலத்தையே தங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே மாதிரி புதிய வேலைகளினுடைய ஆரம்பம் வந்து அதிகமாகவே இருக்கும். அதாவது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் தேடி நிறைய புது பொறுப்புகள் வந்து குவியும் அப்படின்னு தான் சொல்லணும். வேலை செய்வதற்கு நேரமே இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். காலில் பம்பரம் கட்டி கொள்ள வேண்டும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் பொறுப்புகளை சுமந்து கொண்டு வேலையை பரபரன் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க.